ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு நான்வெஜ்ஜில் செய்கிற மாதிரி வெஜ்ஜில் நம்ம ஒரு சப்ஜி ரெடி பண்ண போகிறோம். சப்ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி நான்வெஜ்ஜில் அதில் வந்து மேரினேட் பண்ணி குக் பண்ணுவோமோ அதே மாதிரி இதுக்கும் குக் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து 1 kg ஆஸ்பரகஸ் எடுத்திருக்கேன். அதோட காம்பு இது மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஆஸ்பரகஸும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 300 கிராம் பொட்டேட்டோ இது மாதிரி க்யூப்ஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 வெஜ்ஜஸும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெஜ்ஜஸ் தான் சேர்க்கணும்னு இல்லை, கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், பீஸு, மஷ்ரூமு, சோயா சங்க்ஸில் கூட செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், காரத்துக்கு ஏற்ப நீங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, இதுதான் நான் சேர்த்துருக்கேன். ப்ளஸ் மிளகுத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ உங்களுக்கு மிளகுத்தூள் இப்போ சேர்க்கணுன்னா கூட சேர்க்கலாம், இல்லை கடைசியாக சப்ஜி செஞ்சு முடித்த பிறகு சேர்க்கணுனாலும் சேர்க்கலாம். இதுக்கப்புறம் எந்த இன்க்ரீடியண்ட்டும் நம்ம வந்து சப்ஜி செய்யும் போது சேர்க்க போகிறது கிடையாது. இதுதான் வந்து எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் இதிலே சேர்த்தாச்சுங்க. ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கலந்து விடுங்க. அந்த தண்ணி அந்த இஞ்சி பூண்டில் தண்ணி இருக்கும், ப்ளஸ் காய் கழுவுனதில் தண்ணி இருக்கும். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆன பிறகு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 3/4 மணி நேரம் எனக்கு மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பெரிய நான்ஸ்டிக் பேன் மாதிரி எடுத்திருக்கேன். நான்ஸ்டிக் இல்லை, இது செராமிக் கோட்டட் பேன். நான்ஸ்டிக் பேனும் இப்போ வரதெல்லாம் சேஃப் தாங்க, அதனால் நம்பி யூஸ் பண்ணலாம். ஒன்லி ஸ்க்ராட்ச் பண்ணாமல் இருக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இந்த சப்ஜி செய்ய வேண்டிய காய், அந்த மசாலா எல்லாம் போட்டிருந்தது வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து பரட்டி விடுங்க. நம்ம உப்பும் இதிலே சேர்த்துட்டதுனால நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நான் இந்த சப்ஜிக்கு வந்து கருவேப்பிலை, ஹிங்கெல்லாம் வந்து சேர்க்கலைங்க. உங்களுக்கு வேணும்னா பெருங்காயத்தூள், கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை எல்லாமே நல்லா எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு 20 நிமிஷம் ஓப்பன் குக்கிங்கில் விட்டிங்கனாலே நம்மளோட காய் வந்து பாதி தூரம் வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 10 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா நம்ம காய் இது மாதிரி ஃபுல்லாக வெந்து வந்துடும். வெந்த பிறகு நான் என்ன பண்ணுறேன்னா கடைசியாக ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் வந்து சேர்க்குறேன். இது வந்து ஒரு டேங்கி டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் நான் ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தாலும் அது கம்மி பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே அருமையாக சூப்பராக இருந்துச்சு. இந்த சப்ஜி சாம்பார், ரசம், கர்ட் ரைஸ், அப்புறம் வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி, ரொட்டிக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.